தணிக்கை குழுவில் வேலை செய்கிறவங்க மத்திய அரசு அதிகாரிகளா மாநில அரசு அதிகாரிகளான்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. திரைப்பட தணிக்கை வாரியம் என்பது மத்திய அரசை சார்ந்தது தான், மாநில அரசை சார்ந்தது இல்லை. இப்போது ஃபிலிம் ரோல்களை வச்சு படம் எடுத்தால் செலவு அதிகமாகுமா கம்மியாகுமான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஃபிலிம் ரோல்களை இப்போது பயன்படுத்தினால் மிக அதிகமாக செலவாகும் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அது போன்ற ஃபிலிம் ரோல்கள்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ லேபரட்டரியே இல்லையே தமிழ்நாட்டில். டிஎம்எஸ் அவர்கள் அவருடைய தாய்மொழியான சௌராஷ்டிராவில் ஏதாவது பாடல்கள் பாடியிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. சௌராஷ்டிரா மொழியை தாய்மொழியாக கொண்ட டிஎம் சௌந்தரராஜன் சௌராஷ்டிர மொழியில் பாடியிருக்கார். ஆனால் அவை திரைப்பட பாடல்கள் இல்லை, பக்தி பாடல்கள். சிவகார்த்திகேயன், மணிகண்டன், பிரதீப் ரங்கநாதன் மாதிரியான நடிகர்களோட வருகையால் சூர்யா, விக்ரம் 2 பேருமே சத்யராஜ், சரத்குமார் இடத்துக்கு தள்ளப்படுவாங்கன்னு எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தோன்றுவது மாதிரி எனக்கும் தோன்ற வேண்டுமா என்ன? எனக்கு அப்படியெல்லாம் தோணலை. ஷாருஹாசன் அவர்களை பற்றின சுவாரஸ்ய தகவல் சொல்ல முடியுமான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனோடு எத்தனை ஆண்டுகள் எனக்கு பழக்கம் உண்டு, அது மாதிரி ஷாருஹாசனோடும் எனக்கு பழக்கம் உண்டு. மிகச்சிறந்த மனிதர் என்று தான் ஷாருஹாசன் சொல்லுவேன். அவரோட பேசிகிட்டு இருந்தால் நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு நகைச்சுவாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர்.